என்னப்பா தம்பியா யோசிச்சுக்கிறா? ஏம்பா இதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்க எத்தனை வந்துக்கிறீங்களா? மெக்கானிக்கல் தடா இதெல்லாம் ஏதாவது மாத்த முடியும்? வேற எங்கடா எடுத்து போவாங்க? அதான் நானும் கேக்குறேன். இந்த ஆளு பத்தி தெரியல, தெரிஞ்ச ஏன் இதெல்லாம் எத்தனை வந்துக்கிறா? நோ என்ன இந்த மாதிரி சொல்றான் இந்த பையன், ஒழுங்கா மாட்ட மாட்டாங்களா? ஆனா ஏதோ சும்மா சொல்றான்பா. உங்க தலையை எழுத்து நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கடையில போட்டா செம்ம ரேட்டு தரும்பா. ஏன்பா புதுசுப்பா அது? ஒஞ்சா பாயஸ் தானே? ஒரிஜா பாய்ஸ் தான் கரெக்டா தானே சொல்றான். இதெல்லாம் இந்த வண்டிக்கு மாத்தணுமா? ஆமாப்பா, இதெல்லாம் மாத்தி வண்டி புது வண்டி மாதிரி ஆகணும். என்ன நடக்க போதோ அத வருது பார், நீங்களே சொல்லுங்க. நம்ம கடை தானா? கூட்டமா இருக்குது. வேலை பெரிய வேலை பிடிச்சிருக்கிறேன் பாரு. டேய் என்னடா கடையை குப்பை தொட்டி மாதிரி மாத்தி வச்சிருக்க? கேட்டுங்க. வேலை என்ன நீ இப்படி சொல்லிட்ட? எப்படி சொல்லிட்டேன்? இதெல்லாம் புது பொருள்ப்பா, இந்த வண்டிக்கு மாத்தணும். அப்ப இதுல இருக்கிறதுல எத்தணுமா? ஆமா, பாயசத்தை தானே புதுசா மாத்த முடியும். டேய் போய் அந்த மட்காடு என்னன்னு பாரு போ. வேலை அருமையா மாத்தணும் நம்ம தம்பி. அதான் மாத்திடலாம்பா. ரேட்லாம் பேசியா? கடைக்காரனா நீ கடைக்காரனையா? நீ சொல்லு, நான் வாங்கி தந்துடுறேன். எல்லாத்தையும் மாத்தணும். ஒரு 1500 ரூபா வாங்கி கொடுத்துரு. எது 1500? நோ அதிகம் ரொம்ப. சரிப்பா பார்த்து கம்மி பண்ணிக்கிறேன். 2 மாடு மாட்டேன் பரவாயில்லையா? நோ என்ன அப்படி சொல்றாங்க? என்ன வேலை என்ன இப்படி சொல்ற? பின்ன இவ்வளோ பொருள் மாத்தணுமே 1500 கூட தர முடியாதா? நாங்க போய் இந்த ஏதாவது கமிஷன் கணிச்சிருக்கோம், நீங்களே மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டீங்க. சும்மா கத்தின்னு இருக்காதீங்கப்பா. ஏப்பா இந்த மட்டும் தேவையில்ல. அதுக்கு பதில் தானே புதுசு வாங்கி வந்துக்கிறோம். நல்லதா போச்சு. டேய் என்னப்பா பண்றா? ஓடிக்கிறேன். என்னப்பா என்ன பையன்கிட்ட குரல் குத்துருக்கீங்க? நோ என்னண்ணா கழட்டாம உடைக்கிறான்? ஏன்பா கயிட்டுனால ஒட்டாலும் புதுசு தானே மாட்ட போறோம், உனக்குன்னா வந்தது? காட்டு தான்பா தம்பியா, இத்தனை பண்ண போற நீ? எப்படின்னா ஓச்சா எடுக்க கூட. நோ கழட்டி ஏதா தானே நல்லா இருக்கும். ஏப்பா கழட்டி எடுத்துனா 3000 ரூபாய் ஆகும், சரியா? ஐயா நோ இது வேலைக்கு ஆகுது, நான் வேற கடைக்கு எடுத்துன்னு போறேன். ஓ வேலை கடைக்கு போறியா? கண்ணா நீ வேலை செஞ்சதுக்கு காசு வாங்கிக்கோ உங்ககிட்ட. கொடுப்பா 2200 ரூபாய். எது 2200 ரூபாய்? என்னத்துக்கு 2200 ரூபாய்? அந்த ஆளு போன வாரம் காசு தரல, இது வச்சதுக்கும் சேர்த்து 2500 ரூபாய் கொடு. நோ நானா அவனுங்க? அந்த தம்பி அப்படித்தான், நான் பேசிக்கிறேன். 2000 ரூபாய் கொடுத்துட்டு போ. என்னது 2000 ரூபாவா? ஏப்பா என்னப்பா நீ பாட்டு குறைச்சிங்கன்னா போற? ஏன் எப்பட்ட தம்பிப்பா? இல்ல தம்பியா, நீ 2000 ரூபாய் கொடுத்துட்டு போதும். நான் குடுக்குறா இல்லையா? ஏய் வண்டியே நான் மாட்டலன்ற எதுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்? திருப்பி நான் சொல்ல முடியா? அந்த ஆளு எனக்கு சம்பள காசு தரல, அதை வாங்கிக்க சொன்னாரு, குடு. ஏய் அவர் காசு தரதுக்கு நான் என்னடா தரணும்? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீ என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ ஆச்சு அவரு ஆச்சு, வண்டி கொடுக்க மாட்டேன். யோ என்ன நினைச்சுக்கிறீங்க? பையன் வேலை செஞ்சிருக்கான், நீ பாட்டுன்னு கடை முன்னாடி எடுத்துட்டு வந்து போட்டிருக்க. என் வியாபாரம் மொத்தத்தையும் கெடுத்திருக்க. சும்மா விட மாட்டேன், ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஒழுங்கா பணத்தை வச்சுப்போ. யோ புதுசா சொல்றியா? யோ அந்த 1500 ரூபாய் தர மாட்டி விட்டுறியா? யோ அது அப்பயே சொல்லிருந்தா மாட்டி போல, இப்ப சொல்ற? மாட்டி விட்டு நம்ம பையன் தான். ஏன்பா 4000 ரூபாய் கொடுத்துருப்பா. என்னப்பான்ற? யோ நான் எங்கேயாவது நல்ல மெக்கானிக் கிட்ட கூட்டு போயிருப்பியா? இங்க வந்து ஏன் எனக்கு ரோதனை குத்துனுங்கிறீங்க? நான் ஏதாவது ரோதனை கொடுத்துருக்கோமா? பின்ன இல்லையா? இதெல்லாம் மெக்கானிக் கிடையாது, கந்து வெட்டி கடை மாதிரி கிடையாது. சொல்லிட்டல்ல போன்ல மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது எடுத்துன்னு போய் கன்சூமர் கோர்ட்ல கொடுப்பேன். என்ன என் கடையை நீ அவமானப்படுத்திட்டு சும்மா லேட்ல விட மாட்டேன். அப்படி நானே சொன்னேன், கோர்ட்டு கிட்டுன்னு பயமுத்துற. பயன்ட்டல உன்னை சும்மா விட்டுறேன். மழை பெஞ்சா வெயில் அடிக்குது, ஒரு பர்தா வாங்கி கொடுத்துட்டு போ, அதோட நான் உன்னை விட்டுறேன். என்னது பர்தா வாங்கி தரணுமா? ஒரு 20க்கு 20 ரெண்டா வாங்கிட்டுப்பா, எங்க கூட ஓய்வுத. அப்பனா நான் கேனியா? எனக்கு ஒன்று வாங்கி தாங்க. சரிப்பா 3 வாங்கி கொடுத்துரு, உன் வண்டியை நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன். யோ எனக்கு வண்டி ரெடி பண்ணா இந்த வண்டி வேணாம் போயோ. இன்னும் முதலாளி வண்டி விட்டு போயிட்டான். இந்த பாருப்பா, இந்த வண்டி வரதுக்கு நான் தான் காரணம். இதுல எனக்கு சரிபாக இருக்குது. நான் மானஸ்தன் நியாயஸ்தன். உன் வண்டிக்கு வர வேண்டிய ஷேரை கரெக்டா கொடுத்துருவேன். வேலையா இந்த மட்காடெல்லாம் விட்டு போயிடானுங்க. வேலையா இதுவோ தேரம் இருக்குதா? யோ இதெல்லாம் இதுல மாட்டிட்டு புது வண்டி ஆக்கி வித்துலாம்யா, நல்ல ரேட்டுக்கு வரும். உனக்குதான் மாட தெரியாதா? வேற மெக்கானிக் கிட்ட குத்து மாத்திக்கலாம்டா. வேலையா பாத்துக்காரு, நல்ல வேலைக்கு நீ வந்த. உனக்காகவே ஒரு புது வண்டி புட்டி வச்சிருக்க. யோ போயா, வண்டின்னு சொல்லி 3 முறை ஏமாத்திட்ட. உன் வண்டியில ஒன்றும் தேவையில்ல.
அட அந்த ஆள் இல்லண்ணா, நான் வித்தறேன் விடு. ஏய் நம்ம கிட்ட வண்டி வாங்கி கேசு கிசுன்னு போயிடுச்சு. இதாவது வந்து தரலான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் மாதிரி ஏமாத்திட மாட்டீங்களா? சரிப்பா, என்ன நம்பலாம் விடு. இவர் நம்மாட்டியா? ஊர்லயே பெரிய மனுஷன். யாரு? என்ன போய் சொல்லிட்டான பெரிய மனுஷங்க? இந்த ஆளு பெரிய மனுஷனா? ஏன் பெரிய மனுஷன் தான்? என்ன 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி 6 மாசம் ஆகுது. இப்பதான் பாக்குறேன் அந்த ஆளை. யோ எங்கயா பணம்? தம்பியா தந்துடுறேன். பா அதெல்லாம் விடுப்பா. இப்ப வாங்கிக்கிறியா இல்லையா? வண்டி எவ்வளவு வேலை? பார், வண்டி பழசு தான், இதெல்லாம் போட்டா புதுசாயிடும். 20,000 ரூபாய் கொடு, முடிச்சு குத்துறா. 20,000 ரூபாவா? சரி, இந்த வண்டி வாங்கினா ஒரு சிறப்பு தள்ளுபடி. இவர் தர வேண்டிய 1000 ரூபாய் நானே சேர்த்து தரேன். போதுமா? அப்புறம் என்னப்பா, நல்ல வண்டி வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். அப்படின்ற நீ குறைக்கிறியா நான் குறைக்கட்டுமா? நானே குறைக்கிறேன். ஆ. வாவ் 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 வாவ். ஆ, என்ன இது? நீ தான் குறைக்க சொன்னிய. அட காசை குறைக்க சொன்னப்பா. அட காசை குறைக்க சொன்னியா? அதோ வரேன் இருப்பா. ஓ ஓ இப்போ ஓகே இல்ல? காசையும் குறைச்சாச்சு. ஓகே ஓகே, சரி ரெடி பண்ணி வாங்கிக்க. எப்போ வந்து வாங்கிக்கா? வா, காசை பாதி குத்துட்டு போ. ரெடி பண்ண பிறகு மீதி காசை கொடு. சரி வேலையா, 5000 ரூபாய் இருக்குது. நான் கலெக்ஷன் முடிச்சுட்டு எடுத்துன்னு வந்து குடுத்துட்டு போறேன் மீதிய. வா, ஞாபகம் எடுத்துன்னு வந்து குத்துருப்பா. வண்டிக்காரர் நான் காசு தரணும். வேலே, எனக்கு நாக்கு சுத்தம் வாக்கு சுத்தம், நான்லாம் ஏமாத்த மாட்டேன். சரி போ, ரெடி பண்ணி வைக்கிறோம் போ. வா, உனக்கு சரியா போச்சு. 1000 ரூபாய் அங்க குத்துட்டேன். போ, உன் பங்கு போச்சு போ. என்ன சொன்ன வேலையா? உன் பங்கு 1000 ரூபாய் தான் கழிச்சிட்டேனே. என்ன கேச்சா? நான் அவனுக்கு குத்தே இருக்க மாட்டேன். இதெல்லாம் நல்லது இல்ல வேலையா? ஐய், நான் முதல்ல அழிக்க குரல் கொடுக்குறேன், மண்டிலே போடுவேன். டேய், என்னங்கடா அராஜகம் பண்றீங்க? போங்கடா, நான் இதை எடுத்து போறேன். ஏய் ஏய், போட்ட விட்றா. அது எங்க மாட்டோம் என்னதுன்னே தெரியல. அது பிரபர், உனக்கும் எனக்கும் 50-50 ஓகே தானே? கொடுக்கல, நான் சும்மா விட போறா. ஓகே ஓகே சொன்னா பத்தாது, 5000த்துல 2500 கொடு. விடமான்றான கேடி. இந்தா. சரிண்ணா, இது வச்சுட்டு மாட்டலாமா? ஏய், இனிமேல் இது நம்ம வண்டிடா, நீ ஓடிடா.